2026 வரப்போற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற டேக்லைன் வச்சு இந்த பயணம் தொடங்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமா கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு தஞ்சாவூர்ல இந்த பயணம் முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குங்க. முதல் நாளான இன்னைக்கு மேட்டுப்பாளையம் தொகுதியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கூடவே விவசாயிகள், நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்கள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பினர்கள் கூட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாருங்க. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை சூறாவளி பயணமா மேற்கொள்ள போறாரு. இனிமே தமிழ்நாடு அரசியல் களமே பத்தி எரிய போகுது அப்படின்னு சொல்லி தான் அதிமுக சார்பிலிருந்து ஃபயர் விடப்பட்டுச்சு. இது தொடர்பான வீடியோக்களையும் போட்டோக்களையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இவங்க இப்படி மாங்குமாங்கன்னு போஸ்ட் போட்டு இருக்கும்போது தான் ஒரே ஒரு ஹேஷ்டேக் வச்சு அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வகுந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடிமையின் பயணம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தாங்க இன்னைக்கு காலையில இருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹேஷ்டேக்ல தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணம் குறித்து பல்வேறான கருத்துக்களை சீரியஸாவும் ஃபன்னாவும் பதிவிட்டு வராங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டை அடகு வச்சதே நீங்க தான். நீங்க போய் திருப்பி மீட்போம்னு சொல்றீங்களா? தமிழர்களுடைய உரிமையை அடிமை சாசனம் மாதிரி எழுதி கொடுத்து வந்திருக்கீங்க. நீங்க போய் மக்களை காக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் இந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க பிரத்யேகமா ஒரு லோகோ வேற ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது அந்த லோகோல உரிமை குரல் எழுப்புற மாதிரி ஒரு கை இருக்கு. அந்த கை பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஆக பிஜேபியை தன்னுடைய தோல்ல சுமந்துகிட்டு தான் இந்த பயணத்தையே அதிமுக ஆரம்பிக்குது அப்படிங்கிற வகையில தான் இந்த லோகோவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லோகோ கீழே ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. அதுதாங்க படிக்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தது. அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக பயணத்தை தொடங்கும் போது இதை இவங்க எப்படி மாத்திருக்காங்கன்னா மக்களை மறப்போம், தமிழகத்தை விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்படியே உல்டாவா மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஹேஷ்டேக்ல நிறைய போட்டோக்களும் வீடியோக்களும் செய்திகளும் பரப்பப்பட்டு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நடத்தினார் இல்லையா? அந்த நிகழ்ச்சியில ஒரு விவசாயி எழுந்து நாங்க பவானி ஆத்தங்கரையோட இருக்கிறோம், எங்களுக்கான திட்டத்தை முறையா செயல்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா பதிலளிச்சிருந்தாரு? அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சோம். ஆனா ஒன்றிய அரசு அதை நிராகரிச்சுங்க அப்படின்னு சொல்லி இவரு காரணம் சொல்லிட்டு இருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்ப சரியா செயல்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்க, இவரு இப்ப வரைக்குமே விவசாயிகள் கிட்ட இந்த திட்டத்தை நாங்க அனுப்பி வச்சோம், ஒன்றிய அரசு புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதே ரீதியிலேயே ஓட்டிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும், அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி வாய் கூசாம பேசுறீங்களே, அப்போ அதே ஒன்றிய அரசுல இருக்கிற பாஜக கூட எதுக்குங்க கூட்டணி வச்சீங்க, விட்டு விலகி வர வேண்டித்தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் அந்த நிகழ்ச்சியில எடப்பாடி அவர்கள் பேசும்போது இப்ப வரைக்குமே நானும் விவசாயம் தான் செஞ்சுட்டு வரேன், அதனால விவசாயிகளோட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும், விவசாயம் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. எனவே இந்த வீடியோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதே எடப்பாடி அவர்கள் வேளாண் சட்டத்தை பத்தி என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை போட்டுருக்காங்க. எனவே இந்த ரெண்டு வீடியோக்கள் கம்பேர் பண்ணி போட்டுதான் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேளாண் சட்டங்களை ஆதரிச்சுட்டு அது எந்த வகையிலும் பாதிப்பே கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இப்போ நானும் விவசாயி தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். விவசாயிக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய சட்டம் இந்த சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய சட்டம் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. தொடர்ச்சியாக மத்திய மோடி அரசாங்கம் இதுக்கு வந்து செவிசாய்க்காம இருந்துச்சு. இன்னைக்கு வேற வழி இல்லாம விவசாயிகள் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு, விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 3 சட்டங்களை திரும்ப பெறுவதாக ஒன்றிய மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதை விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக, போராட்ட குழு சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். எனவே இந்த கூட்டம் சார்ந்து ஹேஷ்டேக் அடிமையின் பயணம் அப்படிங்கிற பேர்ல இவங்க பதிவிட்டு இருந்தா, அதே சமயம் அந்த கூட்டம் நடக்கும்போது இன்னொரு திடுக்கிடும் சம்பவம் நடந்திருக்குது. அந்த செய்தியுமே இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர்கிட்ட 1 லட்சமும், ஆனந்த் அப்படிங்கிறவர்கிட்ட 1 லட்சமும், இன்னொருத்தர்கிட்ட 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லி யாரோ மர்ம நபர்கள் வரிசையா திருடி இருக்கிறாங்க. எனவே இதை ஷேர் பண்ணி தான் பாஜக காரங்களை கூப்பிட்டா இந்த நிலைமை தாங்க ஏற்படும், பார்த்து உஷாரா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. மேலும் இதே ஹேஷ்டேக்ல அதிமுகவை பயன்படுத்தி தான் பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு செவுர்ல கீழே ரெட்டலையோட படத்தை வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு மேல தாமரையோட படத்தை வரைஞ்சி அந்த இலையில இருந்து தாமரை மலர்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. எனவே இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை அடகு வச்சு தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த துரோகங்கள் அப்படின்னு போட்டு உதய மின் திட்டத்தால விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணாரு, சிஐஏ மற்றும் என்ஆர்சி சட்டங்களை ஆதரிச்சு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணாரு, புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சு மாணவர்களுக்கு துரோகம் பண்ணாரு, நீட் தேர்வை ஆதரிச்சு மருத்துவர்களுக்கு துரோகம் பண்ணாரு,
ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை ஆதரிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணாரு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை வெளி மாநிலத்தவரும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு வீடியோவையும் பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த வீடியோவில் எடப்பாடி அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, சில பேர் பதவிக்காக காலை கூட பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி பார்த்தா இவரு காலை பிடிச்ச வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. அவருக்கு காரியம் நடக்கும்னா திமுக காரர் காலை கூட பிடிப்பாங்க. நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா, பிரச்சாரம் பண்ணியா, இல்ல ஜெயிக்க வச்சியா? எதுவுமே செய்யல. நீ ஏன் உரிமை கொண்டாடுற? ஆக செய்யறதெல்லாம் இவரே செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு சில பேர் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றது எல்லாமே நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் பயணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பஸ்ஸுடைய போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த பஸ்ஸை பார்த்த உடனே சிலர் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இந்த பஸ்ஸை பார்க்கும்போது அண்ணாமலை தாங்க ஞாபகத்துக்கு வராரு. பாத யாத்திரைன்னு சொல்லி யாத்திரை முழுக்கவே பஸ்ல தான் போயிட்டு இருந்தாரு. அந்த பஸ் யாத்திரையும் புஷ்னு போயிருச்சு. அந்த பஸ் பயணத்தை போல இந்த பயணமும் புஷ்னு தான் போக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் தேசிய கல்விக் கொள்கை, கல்விக்கு நிதி கொடுக்காதது, டீலிமிட்டேஷன் பிரச்சனை, கீழடி அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிடாதது, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கி செம்மொழியான தமிழுக்கு கம்மி நிதி தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிவியில செய்தி ஓடுதுங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாட்டி கூட ரியாக்ட் பண்ணல அப்படின்னு குறிக்கிற வகையில இவரு 5 ஸ்டார் சாப்பிட்டுக்கிட்டே இந்த செய்தியை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. எனவே இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய துரோகத்தையும் கையாலாகாத தனத்தையும் குறிக்கிற மாதிரி பல்வேறான வீடியோக்களையும் போட்டோக்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே இந்த அடிமையின் பயணம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்த அளவுக்கு என் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது எடப்பாடியின் பயணத்தால அதிமுகவினர் குசியானாங்களோ இல்லையோ, திமுகவினர் குசி ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுதுங்க. எதிர்க்கட்சியான அதிமுக இவ்வளவு நாளா அமைதியை காத்துட்டு இருந்த சமயத்துல அதிமுகவை தாண்டி பாஜக ரொம்ப ஸ்கோர் பண்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராகவும் திமுக செயல்பட வேண்டியது இருந்துச்சு. இந்த சமயத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது அதிமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி அப்படிங்கிற வகையில தான் இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது என்னவோ திமுக ஆட்சியில் நடக்கிறத சுட்டி காட்டி தான் இந்த பயணத்தில் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லும் போது, இன்னொரு பக்கம் இந்த பயணத்தை பயன்படுத்திக்கிட்டு எடப்பாடி அவர்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த அடிமையின் பயணம் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே முதல் நாளே இவ்வளவு கண்டென்ட் கிடைக்கும் போது இன்னும் இவருடைய பயணம் முழுக்கவே நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பயணம் முழுக்கவே ஃபன்னா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. எனவே இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்.